அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்திய அரசியலில், சமூக பண்பாட்டின் அரசியலில் முதல் இடம் வகிப்பது எது? எதை ஒட்டி ஏராளமான விவாதங்கள் இந்தியா முழுவதும் நடந்திருக்கின்றன என்று கேட்டால், இடஒதுக்கீடு என்பதுதான் இந்திய அரசியலின் மையப்புள்ளி. வேறு எந்த நாடுகளிலும் அது மையப்புள்ளியாக இல்லை. இடஒதுக்கீடு இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. உலக நாடுகளிலும் இருக்கிறது. கருப்பு இன மக்கள் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்களுக்கு தனியாக உரிமை கொடுக்கிற சட்டங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. அந்த சட்டங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ட் என்றும் ஈக்குவாலிட்டி ஆக்ட் என்றும் ஐரோப்பா, அமெரிக்காவிலே பெயர். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு தான் சமூக நீதி, சமத்துவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் வழிவிடுகிற, அதை நோக்கி பயணிக்கிற ஒன்று இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு எப்படி வந்தது? அது யாருக்கு முதலில் வந்தது? எப்படி எதிர்ப்புகள் வந்தன என்பதெல்லாம் நீண்ட வரலாறு. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இது நடைமுறைக்கு வந்துவிட்டது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மண்டல் அறிக்கையை விபி சிங் பிரதமராக இருக்கிற போது அறிமுகப்படுத்திய நேரத்தில் நாடு முழுவதும் அதற்கான போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. இன்றைக்கும் அது இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. அதுவும் பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதற்கு கூடுதலாக மதிப்பும் வரவேற்பும் இருக்கின்றன. ஆனால் அது எங்கே தொடங்கிற்று? 1902ஆவது ஆண்டு தொடங்கிற்று. பலரும் என்ன சொல்வார்கள் என்றால், 1909 அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது தான் இந்திய வரலாற்றில் முதல் இடஒதுக்கீடு என்பார்கள். அது உண்மை. ஆனால் அது அரசினால் வழங்கப்பட்டது, மத அடிப்படையில் வழங்கப்பட்டது. சாதிய அடிப்படையில் வழங்கப்பட்ட முதல் இடஒதுக்கீடு அது அரசினால் வழங்கப்படவில்லை என்றாலும் ஒரு சமஸ்தான அரசனால் வழங்கப்பட்டது. 1902ஆம் ஆண்டு ஜூலை மாத இறுதியில் அதனை சாகு மகராஜ் என்று மகாராஷ்டிரத்திலே இருந்த ஒரு மன்னர் தான் முதலாக சொன்னார். அதுதான் தொடக்கம். அவர் ஜோதிராவ் பூலேயினுடைய சீடராக இருந்தார். 1902 தன் சமஸ்தானத்தில், தன் அரண்மனையில் வேலைக்கு எடுக்கிற போது இந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு இடம், ஏனென்றால் இந்த சாதியைச் சேர்ந்தவர்களெல்லாம் சாதியின் பெயரால் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், இந்த ஜாதியில் பிறந்தவனுக்கு வேலை இல்லை என்று அவன் உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது, எதன் பெயரால் உரிமை மறுக்கப்பட்டதோ அதன் பெயராலேயே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சாகு மகராஜ் என்கிறவர்தான் முதலாக கோல்ஹாப்பூர் என்கிற சமஸ்தானத்தில் அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அது ஜூலை மாதம் இறுதியிலே அந்த நிகழ்வு நடைபெற்றது. இன்னும் ஒன்றையும் மிக புரட்சிகரமாக அவர் செய்தார். அந்த அரண்மனையினுடைய சமஸ்தானத்தில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற உணவகத்தில் உணவை தயாரிக்கிறவர்கள் யார் தாழ்ந்த ஜாதியினர் என்று சொல்லப்படுகிறார்களோ அந்த மக்களால் அந்த உணவு தயாரிக்கப்படும். உனக்கு விருப்பம் இருந்தால் உண்ணலாம், இல்லை என்றால் செல்லலாம் என்று சொல்லுகிற துணிச்சல் ஏறத்தாழ 122 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னருக்கு இருந்திருக்கிறது என்றால் அதைவிட வியப்பான செய்தி வேறொன்றும் இருக்க முடியாது. அவர்தான் அரண்மனையில் தான் அதனை கொடுத்தார் என்றாலும் அரண்மனையில் இந்தியாவிலேயே முதலாக அப்படி இடஒதுக்கீட்டை வழங்கியவர் சாகு மகராஜ் தான். அது இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியிலே தான் அது நடைபெற்றது. அதற்கு பிறகுதான் அரசிடம் வருகிறது. அரசு இடஒதுக்கீடு வழங்கியது. நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல இஸ்லாமியர்களுக்கு அதுவும் தேர்தலில் மட்டும், அரசியலில் மட்டும் இடஒதுக்கீடு 1909 வழங்கப்பட்டது. பிறகு மைசூர் சாம்ராஜ்யத்தில், பிறகு தமிழ்நாட்டில் 1927 சட்டம் நிறைவேற்றப்பட்டு 28 தான் நடைமுறைக்கு வந்தது. இன்று வரையில் அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நீடிக்கிறது. மற்ற மாநிலங்கள் சிலவற்றில் கூடுதல் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எப்போதும் இடஒதுக்கீட்டு உரிமை பற்றிய உணர்வுகளும் இடஒதுக்கீட்டிற்கான போராட்டங்களும் மிக துல்லியமாக நடைபெற்றிருக்கின்றன. இந்திய அளவிலே விபி சிங் அவர்கள்தான் பிரதமராக இருந்தபோது இந்த மண்டல் என்பதை 1990ஆவது ஆண்டு மண்டல் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 27% இடஒதுக்கீட்டை வழங்கினார். எனவே இடஒதுக்கீட்டு போராட்டம் என்பதும் இடஒதுக்கீட்டு அரசியல் என்பதும் இந்தியாவிலே மிக நீண்ட வரலாறு உடையது. அதன் தொடக்க புள்ளி 1902 ஜூலை மாதத்தில் அந்த கோல்ஹாப்பூர் சமஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது.